இது கினி AI நியூஸ். இன்றைய முக்கிய செய்திகளுக்கு வரவேற்கின்றோம். நான் ரூபா. குடியேற்றத் தாக்குதல்களுக்கு எதிராக லாஸ் ஏஞ்சல்ஸ் வெடிக்கிறது. அறிமுகம். வணக்கம். அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் தொடங்கிய குடிவரவு சோதனைகளுக்கு எதிரான போராட்டங்கள் தற்போது நாட்டின் பல்வேறு நகரங்களுக்கும் பரவி பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி வருகின்றன. சட்டவிரோத குடியேற்றவாசிகளை குறிவைத்து நடத்தப்படும் இந்த சோதனைகளுக்கு எதிராக ஆயிரக்கணக்கான மக்கள் வீதிகளில் இறங்கி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். லாஸ் ஏஞ்சல்ஸில் தொடங்கிய போராட்டம் கடந்த வாரம் லாஸ் ஏஞ்சல்ஸில் குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்க முகமையின் ICE சோதனைகள் தீவிரமடைந்ததிலிருந்து நகரத்தில் தொடர்ச்சியான போராட்டங்கள் வெடித்தன. குறிப்பாக தொழிற்சங்க தலைவர் டேவிட் ஹுவேர்டா கைது செய்யப்பட்டதை அடுத்து போராட்டங்கள் மேலும் தீவிரமடைந்தன. இந்த சோதனைகள் குடும்பங்களை பிரிப்பதாகவும் சமூகங்களிடையே அச்சத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்துவதாகவும் போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். லாஸ் ஏஞ்சல்ஸில் நூற்றுக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் நகரத்தின் சில பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நிலைமையை கட்டுப்படுத்த தேசிய காவல்படை படைகளும் கடற்படை வீரர்களும் குவிக்கப்பட்டுள்ளனர். பரவும் போராட்ட அலை. லாஸ் ஏஞ்சல்ஸில் தொடங்கிய இந்த போராட்டம் அமெரிக்காவின் பிற முக்கிய நகரங்களுக்கும் வேகமாக பரவி வருகிறது. நியூயார்க் நகரம். இங்கு ஆயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். ICE வசதிகள் மற்றும் ஃபெடரல் நீதிமன்றங்களுக்கு வெளியே நடைபெற்ற போராட்டங்களில் 80க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். இதில் பெரும்பாலானோர் அமைதியான முறையில் போராடியவர்கள் என்று கூறப்பட்டாலும் சில பகுதிகளில் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல்கள் ஏற்பட்டன. சியாட்டல். நூற்றுக்கணக்கான போராட்டக்காரர்கள் கூட்டாட்சி கட்டிடத்தை நோக்கி பேரணி நடத்தினர். அங்கு சிலர் குப்பைத் தொட்டியில் தீ வைத்து ICE இப்போது ஒழிக்கப்பட வேண்டும் என்று சுவரோவியங்களை வரைந்தனர். காவல்துறையினர் மிளகு ஸ்ப்ரே பயன்படுத்தியும் போராட்டக்காரர்கள் பட்டாசு மற்றும் கற்களை வீசியும் மோதல்கள் நடந்தன. 400க்கும் மேற்பட்டோர் நகர மண்டபத்திற்கு வெளியே அமைதியான ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டெக்சாஸ் கவர்னர் கிரெக் அபோட் போராட்டங்களுக்கு முன்னதாக தேசிய காவல்படை படைகளை அங்கு அனுப்ப உத்தரவிட்டார். எனினும் சான் ஆண்டோனியோ மேயர் ரான் நிரன்பர்க் தேசிய காவல்படை அனுப்பப்படுமாறு தான் கோரவில்லை என்று தெரிவித்தார். சான் பிரான்சிஸ்கோ, சாக்ரமென்டோ, ஹியூஸ்டன், சிகாகோ, பிலடெல்பியா, அட்லாண்டா, பாஸ்டன், டென்வர், வாஷிங்டன் DC மற்றும் பல நகரங்கள். இங்கேயும் ஆயிரக்கணக்கானோர் வீதிகளில் இறங்கி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர். பல நகரங்களில் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல்கள் ஏற்பட்டதோடு கணிசமான அளவில் கைதுகளும் நடந்துள்ளன. அரசியல் ரீதியான எதிர்வினைகள். லாஸ் ஏஞ்சல்ஸ் மேயர் கேரன் பாஸ் மற்றும் கலிபோர்னியாவின் 20க்கும் மேற்பட்ட மேயர்கள் இந்த குடிவரவு சோதனைகளை நிறுத்தக் கோரி அதிபருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கலிபோர்னியா கவர்னர் தேசிய காவல்படை மற்றும் கடற்படையை நிலைநிறுத்தும் முடிவை கடுமையாக கண்டித்துள்ளார். நீங்கள் மக்களை அச்சுறுத்தவும் பீதியை உருவாக்கவுமே இதை செய்கிறீர்கள் என்று லாஸ் ஏஞ்சல்ஸ் மேயர் பாஸ் கூறியுள்ளார். முடிவுரை. அமெரிக்காவின் குடிவரவு சோதனைகளுக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமடைந்து வருகின்றன. நாட்டின் பல்வேறு நகரங்களில் மக்கள் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றன. இந்த நிலைமை அமெரிக்க குடிவரவு கொள்கையில் ஒரு முக்கியமான திருப்புமுனையாக அமையதாம். அடுத்த நாட்களில் மேலும் பல போராட்டங்கள் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் நிலைமை மேலும் பட்சதமாகலாம். இதுதான் இன்றைய முக்கிய உலகச் செய்திகள். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி. உங்கள் செய்தி வாசிப்பாளர் ரூபா.